வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். யூஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி மேஜருக்குள்ள யூனிட் 5 இருக்கிற டாபிக் வைஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து தமிழ்நாடு வரலாறு, அதாவது சங்க காலத்திற்கு முன்னாடி இருந்த வரலாறுகளிலிருந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த டாபிக் வந்து தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு, வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழகம் பற்றி பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து சங்க காலம். சங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம எதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அதுக்கு ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஆதாரங்கள் வந்து இலக்கிய ஆதாரம், தொல்லியல் ஆதாரம், கல்வெட்டு ஆதாரம், அப்புறம் வந்து மண்பாண்ட ஆதாரம் இப்படின்னு சொல்லி ஆதாரங்கள் வந்து 4 வகையாக இருக்குது. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். ஓகே, சங்ககால சான்றுகள். ஓகேங்களா, சங்க காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு சான்றுகளில் முதல்ல வந்து இலக்கிய சான்றுகள். இந்த சங்க காலம் அப்படின்னாவே நமக்கு ரொம்பவும் பழமை வாய்ந்த வந்து ஒரு நூல் ஞாபகம் வரும். அது என்ன நூல் அப்படின்னா தமிழர்களினுடைய ஒரு நூல் தான் இது. அது என்னன்னா அகத்தியம் அப்படிங்கிற நூல். இதை எழுதுனது வந்து அகத்தியர் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனால் இந்த நூல் வந்து நமக்கு கிடைக்கவில்லை. இது முதல்ல. இரண்டாவதாக வந்து தொல்காப்பியம். இதை எழுதியவர் வந்து தொல்காப்பியர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு இலக்கண நூல். ஓகேங்களா, இலக்கண நூல் இது. இந்த நூல் வந்து முழுமையா கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னும் அதனுடைய பத்திய ஆராய்ச்சிகளும் இதனுடைய கண்டுபிடிக்கிறதுக்கான இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த தொல்காப்பியம் வந்து நமக்கு கிடைச்சுள்ள மிக அருமையான சான்றா இருக்கு. அதுவும் இலக்கியத்துல. தொல்காப்பியர் வந்து இந்த அகத்தியருடைய மாணவர் தான் அப்படின்னு கூறப்படுகிறது. இதுக்கும் இந்த தொல்காப்பியத்துல தான் வந்து ஆதாரங்கள்ல இருக்கு. அப்புறம் இதை வந்து ஒன்னா கல்வெட்டுல இருக்கும். அதை பத்தி இன்னும் முழுசா தெரியல. இல்லைன்னா வந்து இந்த ஓலைச்சுவடி இந்த மாதிரி இடையில இருக்கும். ஆனா அந்த மாதிரி இருந்ததெல்லாம் தொகுத்து ஒரு நூலா வெளியிட்டாங்க. அது எப்போன்னா 1892ல இதை வெளியிட்டவர் வந்து வை. தாமோதரம் பிள்ளை. அவர்கள் தான் இதை வந்து முதல்ல நூலா வெளியிட ஆரம்பிச்சாரு 1892. ஓகேங்களா, 1892ல. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதாவது சங்ககால தமிழ் புலவர்கள் 2 பேர் இருக்காங்க. அவங்கள வந்து வரலாற்றின் ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 2 புலவர்கள் யாரு அப்படின்னா மாமூலனார் 1, 2வது வந்து பரணர் அப்படிங்கிற 2 புலவர்கள். ஏன் அப்படின்னா இவர்களுடைய நூல்ல வந்து அதிகமான இந்த வரலாற்று செய்திகள்லாம் அதிகமா இருக்கு. சரிங்களா, இவர்கள் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய புலவர்கள் வந்து வரலாற்று செய்திகளை தங்கள் இலக்கியங்கள் மூலமா நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள பத்தி இப்ப பார்க்கலாம். மாங்குடி மருதனார் எழுதிய மதுரை காஞ்சியில் நெடுஞ்செழியன், இது பிரிண்டிங் மிஸ்டேக்கு, நெடுஞ்செழியன் 2. ஓகேங்களா, ஆட்சியின் கீழ் மதுரை மற்றும் பாண்டிய நாடு பற்றிய முழு விளக்கமும் வந்து மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு. அடுத்தது நக்கீரர் எழுதிய நெடுநல்வாடை மன்னரின் அரண்மனையின் விளக்கத்தை இருக்கிறார். அரண்மனை வந்து எப்படி இருந்ததுங்கிற விளக்கத்தை வந்து நக்கீரர் சொல்லியிருக்காரு தனது நூல்ல. அதுக்கப்புறம் புறநானூறு மற்றும் அகநானூறு தொகுப்புகளில் பல்வேறு மன்னர்களை புகழ்ந்து பாடப்பட்ட கவிதைகளும் மன்னர்களால் இயற்றப்பட்ட கவிதைகளும் இந்த அகநானூறு மற்றும் புறநானூற்றுல இருக்கு. சரிங்களா, இந்த புறநானூற்றுல வந்து புறம் பற்றிய செய்திகள் வந்து அதிகமா இருக்கும். அது வந்து அடுத்தது அகநானூறுல வந்து இது ஒரு அகநூல். அகம் பற்றிய செய்திகள் வந்து இதுல இருக்கும். இந்த அகநானூற்றை வந்து எழுதியவர் யாரு அப்படின்னா கடியலூர் உருத்திர கண்ணனார். தான் எழுதியிருக்கிறாரு. இது 8 தொகை நூல்களிலேயே அதிகமான வரலாற்று செய்திகளை கூறும் நூல் வந்து இந்த அகநானூறு. சரிங்களா, அடுத்தது சங்க காலம் தொகுப்பான 10 சேரர்களின் 3 அல்லது 4 தலைமுறைகளுக்கான வம்சாவளி குறிப்பிடுகிறது. பொதுவாக சேர நாட்டை பற்றி விவரிக்கிறது வந்து 10 தான். இதில் வந்து முதல் 10 கடைசி 10 நமக்கு கிடைக்காது. நமக்கு கிடைக்கல வந்து 2ஆம் 10 to
9ஆம் 10 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கு. இதுதான் வந்து சேர மன்னர்களை பற்றிய அரிய செய்திகளை எல்லாம் இந்த நூல் கூறியிருக்கு. அடுத்தது அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை மற்றும் புறநானூறு போன்ற பிற படைப்புகளும் சேர மன்னர்களை பற்றிய செய்திகளை நமக்கு குடுத்திருக்கு. பட்டினப்பாலை சோழ துறைமுக நகரான காவிரி பூம்பட்டினத்தை பற்றி மிக அழகாக விவரித்து கூறியிருக்கு. அதாவது சோழ மன்னர்களுடைய துறைமுக நகரான காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வணிக சிறப்பு வணிக சிறப்பு தான் இந்த நூல் கூறியிருக்கு. வணிக சிறப்பு தான் இந்த நூல் கூறியிருக்கும். அதுக்கப்புறம் டாக்டர் என். சுப்பிரமணியன், டாக்டர் சுந்தரராஜன் மற்றும் ஜே.கே. பிள்ளை போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை ஒப்புக்கொள்கிறார்கள். பிரபல வரலாற்றாளர் கே.ஏ. நீலகண்ட சாஸ்திரி தற்போது கிடைக்கக்கூடிய சங்ககால கட்டுரையை கிறிஸ்துவ சகாப்தத்திற்கு ஆரம்ப நூற்றாண்டுடன் ஒப்பிடுகிறார். ஐரோப்பாவில் தோன்றிய கிறிஸ்துவ சகாப்தம் இருந்தது இல்லைங்களா, அதுக்கும் இந்த சங்ககாலம், அதாவது முதல்ல தோன்றிய தமிழர்களுடைய சங்க காலத்துக்கும் ஒப்பிட்டு இவர் கூறியிருக்காரு. சங்ககால இலக்கியங்களை வரலாற்று ஆய்வுகளுக்கு பயன்படுத்துவதை விமர்சிப்பவர்களில் ஹெர்மன் டைக்கன் அப்படிங்கிறவர் ஒருவராக இருக்காரு. அதாவது இவர் விமர்சனம் செய்கிறார் சங்ககால இலக்கியங்களை பற்றி. சங்க கவிதைகள் 8 அல்லது 9ஆம் நூற்றாண்டில் இயற்றப்பட்டதாகவும் அவை எழுதப்பட்டதை விட மிகவும் முந்தைய காலத்தை விவரிக்க முயற்சிப்பதாகவும் அவர் கூறுகிறார். இவருடைய குற்றச்சாட்டு இதுதான். ஓகேங்களா. சங்ககாலம் பெரும்பாலும் கிமு 300 முதல் கிபி 300 வரை நீட்டிக்கப்படுவதால் சங்க படைப்புகளை முழு காலத்திற்கும் ஒரே மூலக்கூறாக பயன்படுத்துவது ஆபத்தானது என செண்பக லட்சுமி அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் சங்க காலத்துடைய காலம் என்ன, கிமு 300 டு கிபி 300. இது இவ்வளவு காலத்தையும் ஒரே மூலக்கூறாக பயன்படுத்துவது ஆபத்தானது அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த தமிழ் புலவர்கள் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பாருங்க வடநாட்டு புலவர்களும், அதாவது வடநாட்டு எழுத்தாளர்களும் சொல்லியிருக்காங்க. கௌடில்யர் கிமு 370 டு 283 தனது சமஸ்கிருத படைப்பான அர்த்த சாஸ்திரத்தில் தெற்கு பயணத்திற்கு எளிதான வர்த்தக பாதை மற்றும் பாண்டிய ராஜ்யத்தின் தயாரிப்புகள் சில சிறப்பு வகை முத்துக்கள் பற்றி குறிப்பிடுகிறார். அதாவது இவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு அர்த்த சாஸ்திரத்துல. அதாவது அது என்ன வார்த்தைன்னா பாண்டிய கவாடகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவார். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, பாண்டிய நாட்டில் கிடைத்த முத்துக்கள் மற்றும் கடல் பொருட்களுக்கு பாண்டிய கவாடா அப்படின்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் மதுரை நகரத்தையும் பாண்டிய ராஜ்யத்தில் தாமிரபரணி நதியையும் பற்றி குறிப்பிடுகிறார். சிங்கள நாடேலான மகாவம்சம் விஜய மன்னர் கிமு 543 பாண்டிய மன்னர் குலசேகரின் மகளை மணந்தார் என்று குறிப்பிடுகிறது. அதாவது இதே காலகட்டங்கள்ல இலங்கையிலுடைய மன்னர்களுடனும் இவர்கள் தொடர்பில் இருந்தாங்க, நட்புல இருந்தாங்கங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது. அவர் ஒவ்வொரு ஆண்டும் பணக்கார பரிசுகளை அனுப்பி வைத்தார் அப்படின்னு கூறப்படுகிறது. புகழ்பெற்ற கிரேக்க பயணி மெகஸ்தனீஸ் கிமு 302 பாண்டியர் ராஜ்யத்தை பற்றி குறிப்பிடுகிறார். மெகஸ்தனீஸுடைய இண்டிகாங்கிற நூல் மிக அரிய வரலாற்று செய்திகளை நம்ம படிப்பதற்கு உதவியா இருக்கு. சங்ககால அரசருக்கும் ரோமிற்கும் இடையிலான வாணிப அல்லது வர்த்தக உறவு பற்றிய பல்வேறு விவரங்களை மெகஸ்தனீஸ் நமக்கு கூறியிருக்காரு. பிளினி அப்படிங்கிற பிளினி அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்லியிருக்காரு, தனது இயற்கை வரலாறு என்னும் நூல்ல பல தமிழ் துறைமுகங்களை பற்றி அவர் பட்டியலிட்டுள்ளார். இந்த நூல், அதாவது பிளினி எழுதிய இயற்கை வரலாறு அப்படிங்கிற ஒரு நூல் லத்தீன் மொழியில் எழுதப்பட்ட நூல். லத்தீன் மொழி நூல். அடுத்தது எரித்ரேயன் கடலின் பெரிப்ளஸ் கிபி 60 டு 100 தமிழ்நாட்டை பற்றிய விரிவான விளக்கத்தை இது தருகிறது. அது மட்டும் இல்லாம பாண்டிய ராஜ்யத்தினுடைய செல்வங்களை பற்றி இது கூறுகிறது. அதாவது இந்த பெரிப்ளஸ் அப்படின்னா கடல் வழிகாட்டி என்று பொருள். கடல் வழிகாட்டி என்று பொருள். இது கிரேக்க நூல்.
கிரேக்கருடைய நூல் இது. ம். அடுத்தது நம்ம இப்ப பார்த்தது இலக்கிய சான்றுகள். அடுத்தது நம்ம பார்க்க போறது தொல்லியல் சான்றுகள். நமக்கு வந்து கிடைச்ச வரலாற்று தொல்லியல் சான்றுகள் வந்து இலக்கிய சான்றுகளையும், தொல்லியல் சான்றுகளையும் ஒப்பிட்டு தான் இப்ப இருக்கிற வரலாற்று ஆசிரியர்கள் வந்து இது உண்மைதான் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. ஓகேங்களா? பாருங்க, தொல்லியல் சான்றுகள தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தொல்பொருள் தலங்களில் ஒன்று தான் வந்து அரிக்கமேடு. இது பாண்டிச்சேரிக்கு தெற்கே 3 கிலோமீட்டர், அதாவது மைல்ல சொல்லணும்னா 1.9 தொலைவில் இது அமைஞ்சிருக்கு. அதாவது வீலரின் கூற்றுப்படி மார்ட்டிமர் வீலரின் கூற்றுப்படி கிபி முதல் 2ஆம் நூற்றாண்டுகளில் செழித்து வளர்ந்த ஒரு இந்தோ ரோமானிய வர்த்தக நிலையை பத்தி சொல்லியிருக்காரு. அதாவது சங்ககால மன்னர்கள் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், ரோமானியருடனான தங்களுடைய வர்த்தகம் வந்து சிறப்பா இருந்தது அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரிகிறது. இந்த அரிக்கமேடு அப்படிங்கிறது வந்து சோழர்களுடைய ஒரு துறைமுக நகரமா இருக்கு. அது அரிக்கமேடு முதலில் கிமு 250 ஒரு குடியேற்றமாக நிறுவப்பட்டு கிபி 200 வரை நீடித்தது அப்படின்னு கூறப்படுகிறது. பாருங்க, எவ்வளவு நாட்கள் வந்து எவ்வளவு ஆண்டுகள் வந்து இது வந்து வாணிப ஒரு துறைமுகமா இருந்திருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நொய்யல் ஆற்றின் கரையில் உள்ள கிராமங்களான கொடுமணல் மற்றும் பேரூர், மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பாலக்காடு மற்றும் கரூர் ஆகிய இடங்களில் சங்க காலத்தை சேர்ந்த எச்சங்கள் கிடைத்துள்ளன. இந்த கொடுமல்ல சமீபத்தில் இங்க வந்து தொல்லியல் ஆய்வுலாம் நடந்துட்டு இருக்கு. இது ஈரோடு மாவட்டத்துல இருக்கு. ஈரோட்ல இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. புகார் மற்றும் பூம்புகார் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினம் காவிரி டெல்டாவிற்கு அருகில் அமைந்திருக்கு. இது ஒரு உள்நாட்டு வாணிப தளம் அப்படின்னு சொல்றாங்க. பண்டைய தமிழகத்தின் துடிப்பான கடல்சார் வரலாற்றில் பூம்புகார் வந்து முக்கிய இடம் வகிக்கிறது. பூகாரில் கரையிலும் கடலிலும் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. இப்பகுதியில் கண்டுபிடிப்புகள் வரலாற்று தன்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. தோண்டி எடுக்கப்பட்ட கலைப்பொருட்கள் கிமு 300 முதல் கிபி ஆரம்ப நூற்றாண்டு வரையிலானது. அதாவது கிபி முதல் நூற்றாண்டு வரையிலான பொருட்கள் வந்து இந்த பூம்புகார்ல கிடைச்சிருக்கா சொல்றாங்க. சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுவது போல பண்டைய நகரத்தின் சில பகுதிகள் முன்னேறும் கடல் அல்லது சுனாமியின் கீழ் மூழ்கி இருக்கலாம் என்பதை கடற்கரைக்கு வெளியே உள்ள சில கண்டுபிடிப்புகள் சுட்டிக்காட்டுகின்றன. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே வந்து கடல் இல்ல, நிலப்பரப்பு தான் இருந்தது. அது வந்து லெமூரியா கண்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா அது கடல் வந்து மேலே ஏறி வந்ததுனால, அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கு இடையில அந்த கடல் வந்து மேல வந்ததுனால அந்த தடம் வந்து மறைஞ்சது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருந்துட்டு இருக்கு. அடுத்தது தாமிரபரணி படுகையில் உள்ள ஆரம்ப கால பாண்டியர்களின் துறைமுகமான கொர்க்கை அமைந்துள்ளது. வைகை டெல்டாவுக்கு அருகில் உள்ள அழகன்குளம் பாண்டியர்களின் மற்றுமொரு துறைமுக நகரமாகும். இந்த கொர்க்கையும் அழகன்குளமும் பாண்டியர்களுடைய துறைமுகமா சொல்லியிருக்காங்க. சமீபத்திய ஆண்டுகளில் தோண்டப்பட்ட ஒரு தொல்பொருள் தளமாக இது கிடைக்கிறது. அழகன்குளத்துல சமீபத்துல வந்து இந்த தொல்லியல் துறை வந்து தொல்லியல் இதை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, 2 பாண்டிய துறைமுகங்களும் முத்து, மீன் பிடித்தல் போன்ற உள்ளூர் தொழில்கள் பற்றிய தடயங்களை வழங்கியுள்ளன. தடயங்கள் வந்து இன்னும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் தொல்லியல் ஆய்வுகள் பல இடங்களில் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. பல புதிய அரிய செயல்கள்ல வந்து பண்டைய சங்க காலத்துல இருந்து பண்டைய தமிழர்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு அதன் மூலமா தெரியுது. பல மட்பாண்ட ஓடுகளில் தமிழ் பிரமி கல்வெட்டுக்கள் உள்ளன. அதாவது அவர்கள் எழுதிய மொழி வந்து தமிழ் பிரமி, அதாவது இப்போது இருக்கக்கூடிய தமிழுக்கு முன்வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. அவை தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவற்றை தேதியிடத்தக்க கூடுதல் ஆதாரமாக இது இருக்கு. இந்த பிரமி எழுத்து வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு வரமாக இருக்கு. செங்கல் சுவர்கள், வளைய கிணறுகள், குழிகள், தொழில்துறை பொருட்கள், விதைகளின் எச்சங்கள் மற்றும் ஓடுகள் போன்ற பிற கலைப்பொருட்கள் சங்க காலத்தில் குடியேற்றங்களின் தன்மை மற்றும் வாழ்க்கையின்
பிற அம்சங்கள் பற்றிய துப்புகளை நமக்கு வழங்குகின்றன. பாருங்க, அவர்கள் எதுல வச்சிருக்காங்கன்னு, செங்கல் சுவர்கள்ல வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கு. வளைய கிணறுகள், குழிகள், தொழில்துறை பொருட்கள் இதெல்லாம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்க தொல்பொருள் சான்றுகள். தமிழகத்தின் பொருள் பதிவுகளில் சிறப்பாக விளங்கப்பட்டுள்ள செயல்பாடுகள் மற்றும் வர்த்தகம், வேட்டை, விவசாயம் மற்றும் கைவினைப் பொருட்கள் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஒப்புக்கொள்கின்றனர். அவங்க அதாவது தமிழகத்தினுடைய பொருள் பதிவுகள்ல சிறப்பானது அப்படின்னா இதெல்லாம் சொல்லலாம். அவங்களுடைய வர்த்தகம், அவங்க வேட்டையாடிய நிலை, விவசாயம், கைவினைப் பொருட்களின் நேர்த்தியான அமைப்பு இதெல்லாம் வந்து அவங்க ஆராய்ச்சியாளர்கள் ஆமா அவங்க இதெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. சரிங்களா? அடுத்தது கல்வெட்டுக்கள். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் சங்க காலத்தைச் சேர்ந்த பல கல்வெட்டுக்கள் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் கிடைத்துள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் பிரமி எழுத்துக்களில் எழுதப்பட்டவை மற்றும் பாறைகள் அல்லது மட்பாண்டங்களில் காணப்படுகின்றன. அதாவது அந்த காலத்துல அவர்களுக்கு என்னென்ன பொருள்கள் எழுதுறதுக்கு கிடைச்சதோ அதை வச்சு அவர்களுடைய வாழ்க்கை முறை இப்படிதான் இருந்ததுன்னு எதிர்கால சங்கதி தெரியணுங்கிறதுக்காக அவங்க எழுதியிருக்காங்க. அத்தகைய கல்வெட்டுகளிலிருந்து பெறப்பட்ட தகவல்கள் சங்க இலக்கியத்தால் வழங்கப்பட்ட சில விவரங்களை உறுதிப்படுத்த பயன்படுத்தப்பட்டுள்ளன. அதாவது இந்த கல்வெட்டுக்கள் அந்த தொல்லியல் துறை கண்டுபிடிச்ச பொருட்கள் மற்றும் இலக்கியங்களில் கூறப்பட்டதுலையும் ஒப்பிட்டு தான் இந்த செய்திகளை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்றாங்க. அசோகரின் 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை ஆணைகளில் கிமு 273, 232 பாண்டியர்கள், சோழர்கள், சேரர்கள் மற்றும் சத்தியபுத்திரர்கள் பற்றி குறிப்பிடுகிறது. முக்கியமா 2ஆம் பாறை ஆணையில தான் இதை அதிகமா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த 2ஆம் பாறை கல்வெட்டு தமிழ்நாட்டுல இருந்த 5 வம்சாவளிய பத்தி சொல்லுது. சரிங்களா? அடுத்தது கலிங்க மன்னர் காரவேலனின் கதிகும்பா கல்வெட்டு. பாண்டிய மன்னரிடமிருந்து நகைகள் மற்றும் யானைகள் காணிக்கையாக வந்ததாக கூறுகிறது. இந்த காரவேலனுடைய காலம் வந்து கிமு 150. ஹாதிகும்பா கல்வெட்டு. இந்த கல்வெட்டு வந்து தமிழ் மன்னர்களினுடைய கூட்டணி பற்றி சொல்லுகிறது. தமிழ் மன்னர்களின் கூட்டணி பற்றி கூறுகிறது. அதாவது தமிழ் மன்னர்கள் வந்து அதாவது சேர, சோழ, பாண்டியர்கள், இந்த வெளிக்குறியில மன்னர்கள் வந்து வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அரசர்களையோ அல்லது எதிரிகளையோ அவங்க வந்து எதிர்க்கிறதுக்காக இந்த கூட்டு சேர்ந்து அவங்க எதிர்த்தாங்க அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? தமிழ்நாட்டில் ஆரம்பகால கல்வெட்டு பதிவுகள் மதுரைக்கு அருகிலுள்ள மாங்குளம் கிராமத்தில் ஆரம்பத்தில் இருந்த கல்வெட்டுக்கள் வந்து மாங்குளம் அப்படிங்கிற பகுதியில் தான் கிடைச்சிருக்கு. 1966 கண்டறியப்பட்ட குகை கல்வெட்டுக்கள் கிமு 2ஆவது நூற்றாண்டை சேர்ந்தவை என்றும் பாண்டிய மன்னர் நெடுஞ்செழியன் ஒரு சமண துறவிக்கு ஒரு மடத்தை பரிசளித்தார் என்றும் கூறப்படுகிறது. இந்த மன்னர்கள் வந்து மற்ற சமயத்தினரை ஆதரித்தனர் அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு தெரியுது. இந்த கல்வெட்டுக்கள் தென்னிந்தியாவின் மிக பழமையான சமய கல்வெட்டாகும். ஓகேங்களா? சங்ககால சேர வம்சம் பற்றிய குறிப்பு கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் உள்ள எடக்கல் மலையில் உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. அதாவது சேரர்கள் ஆண்ட பகுதி கேரளம், மலபார் கேரள பகுதி. அதனால அங்கிருந்த இந்த சான்று வந்து நமக்கு கிடைக்குது. கிபி 3ஆம் நூற்றாண்டின் தமிழ் பிரமி கல்வெட்டுகளில் காணப்படுகின்றன. கிமி 3ஆம் நூற்றாண்டின் தமிழ் பிரமி கல்வெட்டுகளில் இது காணப்படுகிறது. மதுரைக்கு அருகில் உள்ள கீழவளவு கிராமத்தில் காணப்படும் கல்வெட்டுகளில் பண்டைய துறைமுக நகரான தொண்டி பற்றி கூறுகிறது. தொண்டி வந்து சேரர்களுடைய துறைமுகம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம சான்று பார்த்தோம்னா மட்பாண்டங்கள். இது வந்து இப்ப தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட மட்பாண்டங்கள். தமிழ் பிறமி மொழியில் எழுதப்பட்ட மட்பாண்ட கல்வெட்டுக்கள் தமிழ்நாட்டில் சுமார் 20 தொல்பொருள் தளங்களில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன.
சோழர்களின் பண்டைய துறைமுக நகரான அரிக்கமேடு, அவர்களின் ஆரம்பகால தலைநகரான உறையூர் மற்றும் புகார் ஆகியவை சங்க காலத்தை சேர்ந்த பல துண்டு துண்டான மட்பாண்ட ஓடுகள் கிடைத்துள்ளன. அங்க அரிக்கமேடு, உறையூர், புகார் ஆகிய இடங்களில் மட்பாண்ட ஓடுகள் கிடைச்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் ரத்தினங்கள் தயாரிப்பதற்கு பெயர் பெற்ற மற்றும் முக்கிய தொழில்துறை மையமான கொடுமணல் விளங்குகிறது. கொடுமணல்ல துணி நெய்ததற்கான அச்சுக்களும் மற்றும் செம்மணி கற்கள், அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில், அதாவது சிந்துவெளியில் ஹரப்பா நாகரிகத்தில் கிடைச்ச அந்த செம்மணி கற்கள் இங்க இருக்கிறதாகவும் கொடுமணல்ல கிடைச்சிருக்காகவும் சொல்லியிருக்காங்க. தென்னிந்திய புராணங்களில் காணப்படும் கூற்றுகளின்படி முற்கால தமிழகத்தின் தலை சங்கம், இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம் ஆகிய 3 சங்கங்கள் இருந்ததாக நம்பப்படுகிறது. இந்த 3 சங்கங்களும் பாண்டியர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கூறுறாங்க. இச்சங்கங்களில் 3வது சங்க காலமான கடைச்சங்கம் காலத்தையே வரலாற்றாளர்கள் சங்க காலமாக எடுத்துக்கொள்கின்றனர். ஏன்னா இந்த 3 சங்கங்கள் இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பட் ஆனா வரலாற்றாளர்கள் இந்த கடை சங்கத்தையே ஏத்துக்கிறாங்க. முதல் 2 சங்கங்களும் புராணங்களில் புகழ்பெற்று இருந்தன என்று கூறப்படுகிறது. ஒவ்வொரு சங்கத்திலும் அச்சங்க காலத்திற்கென சங்க இலக்கியங்கள் படைக்கப்பட்டு தோற்றம் கண்டுள்ளதாக கூறப்படுகிறது. முக்கியமா இந்த தலை சங்கம் அப்படிங்கிற இதுல தான் அகத்தியம் அப்படிங்கிற நூல் இருந்தது, படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. சுமாராக பொது ஆண்டுக்கு முன் 600 மற்றும் பொது ஆண்டுக்கு முன்பு 200 ஆண்டுகளுக்கு இடையிலான காலத்தில் தமிழகத்தில் சேர, சோழ, பாண்டிய பேரரசுகள் இருந்தன அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய காலங்கள் பாருங்க, பொது ஆண்டுக்கு முன்பு 600 மற்றும் பொது ஆண்டுக்கு முன்பு 200. இவை தவிர வெளிர் என்ற சில சுயாட்சி தலைவர்கள் ஆட்சி செய்தனர் தமிழகத்துல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த தலைச்சங்கம் மற்றும் இடைச்சங்கம் மற்றும் கடைச்சங்கம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? இதற்கு நமக்கு ஒரு நூல்ல, அதாவது தமிழுடைய இலக்கிய நூல்ல இதை சொல்லியிருக்காங்க. முதலில் நக்கீரர் தான் தனது நூலான இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற ஒரு நூல்ல இத பத்தி சொல்லியிருக்காரு. சரிங்களா? நக்கீரர் சொல்லியிருக்காரு இந்த 3 சங்கங்களும் இருந்தன அப்படின்னு. இந்த முதற் சங்கம் நடைபெற்ற இடம் தென்மதுரை. இடைச்சங்கம் நடைபெற்ற இடம் கபாடபுரம். கடைச்சங்கம் நடைபெற்ற இடம் உத்திர மதுரை அல்லது வடமதுரை அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் இலக்கியங்களில் கூறப்பட்டுள்ள ஒரு செய்திகள் தான். சரிங்களா? இப்போ நாம சங்ககாலம் பற்றிய சான்றுகளை நம்ம பார்த்தோம். ஒரு ரீகால் பார்த்துக்கலாம் வாங்க. சங்க காலத்துடைய இலக்கிய சான்றுகள், அதாவது தமிழ் புலவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல முக்கியமா மாங்குடி மருதனார் சொல்லியிருக்காரு, நக்கீரர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 10 பாட்டு, 8 தொகை, 11 கணக்கு நூல்கள், அப்புறம் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதுலலாம் சங்க காலம் பற்றியும் அங்க ஆட்சி செய்த அரசர்கள் பற்றியும் அவர்களுடைய சமூக பொருளாதார நிலை பற்றியும் நமக்கு விரிவான விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்த்தோம். அதாவது தமிழ் புலவர்கள் தமிழ் இலக்கியங்களை தவிர அதாவது வெளிநாட்டு இலக்கியங்கள் பிலினி சொல்லியிருக்காரு. அப்புறம் எரித்ரியன் கடலின் பெரிப்ளஸ் அப்படிங்கிற நூல்ல சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாலமி சொல்லியிருப்பாரு இதுல. அதுக்கப்புறம் வடநாட்டை சேர்ந்தவங்க கௌடில்யர், அப்புறம் மெகஸ்தனிஸ், இவங்கெல்லாம் தங்களுடைய இலக்கியங்கள்ல பாண்டியர்களை பத்தியும் அங்க துறைமுகங்கள்ல நடந்த வாணிபம் பத்தியும் சொல்லியிருப்பாங்க. தொல்லியல் சான்றுகள் அப்படின்னா இப்ப சமீப காலத்துல நிறைய தொல்லியல் சான்றுகள் எடுத்துட்டே இருக்காங்க. கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல், முக்கியமா பையம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்க பையம்பள்ளி, இது அதாவது புதிய கற்காலம் பற்றிய செய்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நெல்லு, கம்பு,
அந்த கொள்ளு இதெல்லாம் தானியங்கள் இருந்ததாகவும் இப்போ புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பற்றி நம்ம சொல்லியிருக்காங்க. அதாவது கொடுமணல்ல, பூகாரில் இங்கெல்லாம் வந்து நிறைய பொருட்கள் வந்து தோண்டி கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையும் அங்கே ஆண்ட அரசர்களையும் பற்றி நமக்கு அதிகமான தகவலை சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க கல்வெட்டுக்கள். கல்வெட்டு சான்றுகள் வந்து அதிகமாக வந்து கேரள பகுதிகள்லையும் மற்றும் தமிழ்நாட்டிலையும் இருக்கு. அதனுடைய மொழி அதாவது மொழி என்ன மொழியில கல்வெட்டுக்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்களில் தான் அதை பண்ணியிருக்காங்க. இந்த தமிழ் கல்வெட்டுக்களை தவிர அசோகருடைய 2ஆம் மற்றும் 13ஆம் பாறை கல்வெட்டு வந்து நமக்கு சொல்லியிருக்கு. அதே மாதிரி கலிங்கம் ஒடிசாவில் இருக்கு. ஹாதிகும்பா கல்வெட்டு இதுவும் பற்றி தமிழர்களுடைய மன்னர்கள் அவர்களுடைய மக்களுடைய நிலை இதெல்லாம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. தமிழ் பிராமி கல்வெட்டு தான் இது அதிகமாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது மற்பாண்டங்கள். மற்பாண்டங்களில் வந்து அவங்க எழுதின மொழி தமிழ் பிராமி மொழியில் தான் எழுதியிருக்காங்க. அதில் வந்து சின்ன சின்ன துண்டுகள் சமீப காலத்தில் நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இலக்கியங்களில் சொல்லிட்டு இருக்காங்க. தென்னிந்திய புராணங்களின் படி முற்கால தமிழகத்தில் தலை சங்கம், இடைசங்கம், கடைசங்கம் அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து இலக்கியங்கள் மூலமாக நக்கீர நமக்கு இறையனார் அகப்பொருள் உரை அப்படிங்கிற நூலில் வந்து நமக்கு உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த சங்க காலத்திலுடைய மன்னர்கள் சேரர், சோழர், பாண்டியர் இவர்கள் பற்றியும் இவர்களுடைய ஆட்சியில் நடந்த மிக சிறப்பான அவர்களுடைய வெற்றிகள் அவர்களுடைய காலத்தில் நடந்த மக்கள் எப்படி இருந்தாங்க பற்றியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.